பண்ணிட்டு இருக்க ஹட்டோரி? வாழ்க்கையில உருப்படியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வவால் மாதிரி தொங்கிக்கிட்டே யோசிக்கணுமா என்ன? சரி சரி மேட்ருக்கு வர, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஹட்டோரி. சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு லைப்ரரியில ஒரு புக் படிச்ச. வாங்காம எப்படி படிப்பேன்? என்ன ஹட்டோரி, உங்க ஈகா டவுன்ல ஒரு லைப்ரரி கூட கிடையாதா? அதாவது ஒத்த பைசா கூட செலவு பண்ணாம ஓசில உட்காந்து படிக்கிறதா லைப்ரரி. டிங் டிங். அப்ப நானும் அந்த மாதிரி படிச்சா என் பாக்கெட் மணியை செலவு பண்ண வேண்டாம் இல்லையா? நானும் வரேன். ஹே சூப்பர், வாங்க எல்லாரும் போலாம். டிங் டிங். இத பாருங்க, இங்க எல்லாம் கத்த கூடாது, அதனால உங்க வாழ்த்தனத்தை மூட்டை கட்டி வச்சிடுங்க. டிங் டிங். அது மட்டும் இல்ல, கடையில இருக்கிற அந்த அங்கிள் ரொம்ப கோவக்காரரு. தெரியல. ஆமா ஆமா போய் சொல்றேன். ஓஹோ, இந்த பையனா? இவன் போன வாட்டி வந்து ரொம்ப சத்தம் போட்டானே. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் இவர் வேலையை நம்ம கிட்டயே காமிச்சிருவாரு. ஹட்டோரி, கெனிச்சி, முடிஞ்ச வரைக்கும் நம்ம அமைதியாவே இருப்போம். அட, இவன் நம்ம கடைக்கு ரெகுலரா வர வந்தான். அப்பாடா, இருக்கிற பழைய பேப்பர்ல படிச்சுட்டு அங்கிள் தூங்கிட்டாரு போல இருக்கு. இரு வரேன். அங்கிள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாரு போல இருக்கு. நல்லதா? ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, படிச்சிட்டு இருக்கல, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சும்மா இருக்க மாட்டியா? நீதான் பண்றன்னு நல்லா தெரியுது ஷின்சோ, அமைதியா இரு. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சார் என்ன படிக்கிறீங்க? அதுவா, விண்வெளியில இருந்து ஒரு எரிக்கல்லு பூமிக்கு வந்துகிட்டு இருக்கான். என்ன ஷின்சோ இவ்வளவு உயரமா இருக்கா, மண்டையில முடி கூட இல்ல. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? காப்பாத்துங்க. கொஞ்சம் இடம் விட்ட மொட்டை தலையில தபாலா வாசிப்பானுங்க. இது என்னோட டர்ன், நான் போய் பாத்துக்கிறேன். இந்த புக்க படிக்கலாமே. அட, இந்த அங்கிள் நிஜமாவே தூங்குறாரா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாரா? என்ன பண்ணா நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பாப்போம். அசைவ ஐட்டம் எப்படி இருக்கு? ஆஹா சூப்பர். என்ன கொடுமை இது, டாகி எல்லாம் புக்கு படிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி என்னமா ஊறுது. அம்மா நில்லு. ஓ ஏ எலும்ப, நீ எங்க போனாலும் விட மாட்டேன் உன்னை. அம்மா, நீ சொன்னது உண்மைதான் கிணச்சி. இந்த அங்கிள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன பசங்க சொன்னா நம்பன ஹட்டோரி. நீங்க வேற சிச்சிமாரிக்கு ஒன்னும் தெரியல, அதனால அவன் மாத்திக்கிட்டான். நான் என்னோட நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி படிக்கிறேன்னு பாருங்க. என்ன எதுவும் செய்ய முடியாது. இந்த லைப்ரரியில பெரியவங்க வந்தாலே கலட்டா பண்றாங்க. இந்த சின்ன குழந்தை வந்து என்ன பண்ண போகுது? அட, எங்க அந்த சின்ன பையன் எங்க காணாம போயிட்டான்? ஒருவேளை அவனே பயந்து ஓடிட்டான் போல. திரும்ப வரட்டும். ஐயா, காமிக் புக். எனக்கு கதை படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே, ஆனா இந்த ரவுடி உள்ள போட்டு அடிச்சுட்டான்னா. அட, என்னாச்சுமா? ஏன் அழுதுகிட்டு இருக்க? அவரு அந்த பொண்ணு அடிச்சுட்டாரு. அட, என்ன ஆச்சு? பூகம்பம் வந்துருச்சா? இங்க என்ன நடக்குது? ஷின்சோவை சொதப்பிட்டானா? இனி வேற வழியில மிச்சம் இருக்கிறது நாம ஒருத்தர் தான். என்ன பண்ணலாம்? இன்னைக்கு யாராவது கடைக்கு வரட்டும். டிங் 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 டிங். ஹட்டோரி, கலக்கிட்ட போ. இந்த ஐடியாவை முதலே பண்ணிருக்கலாம். தூங்கி போ. ஆஹா, பார்க்கவே நல்லா இருக்க. சூப்பர். ஆஹா, சிக்கன். சிசுமாரு, பேப்பர் எல்லாம் திங்காத. இது அப்படியே சாப்பிடலாமே. சிசுமாரு, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. எதை பார்த்தாலும் திங்க ஆரம்பிச்சிட்ட. ஏ, நான் ஃபுல் புக்கே படிச்சிட்டேன். வெரி குட் கெனிச்சி.
இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. வெரி குட் வெரி குட். ஒரு வழியா பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்தாச்சு. ஆஹா, என் பிக்கி பேங்க்ல எவ்வளவு காசு. இந்த காசுக்கு ஏதாவது வாங்கிட வேண்டியதா. கெனிச்சி அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. நில்லு கெனிச்சி, நான் சொல்றத கேளு. என்னது இது? இந்த கடைக்குள்ள போறான். கெஞ்சி எதுக்காக நாங்க போறோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, சத்தத்தையே காணோம். ஏ, நான் வாங்கிட்டேன். அட்டோரி, இங்க பாத்தியா, நான் படிச்சு முடிச்சல அந்த புக்கு தான் நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். சுத்தம். அதான் அந்த புக்க படிச்சு முடிச்சிட்டி, அப்புறம் எதுக்கு அதவே வாங்கின? இந்த புக்க படிக்கிறதுல மிச்சமான காசை வச்சுதான் இந்த புக்கையே வாங்கினேன். இவன் என்ன இப்படி குழப்பறான்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே, ரொம்ப கஷ்டம். அதானே. இந்த காலத்து பசங்க என்ன பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுப்பா. டிங் டிங். அடடா, நட்பென்றால் இதல்லவோ நட்பு. டிங் டிங். ஆண்மை என்னும் வார்த்தை கேட்ட தோட்டம் இது. சிசிமா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. இருப்பா, வரேன். அதுக்குள்ள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். கிளம்பலாமா? சிஷிமாரு, நாங்க திரும்பி வர வரைக்கும் நீதான் வீட்டை பத்திரமா பாத்துக்கணும். என்னது? அம்மா சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டை பத்திரமா பாத்துக்கோ, புரியுதா? ஜாக்கிரதை, நாங்க போயிட்டு வரோம் சிஷிமாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல. என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க. இன்னைக்கு இந்த வீட்டு ஆட்டைய போட்டுற வேண்டியதுதான். சிட்டி சிட்டி ரோபோ, ஏ சிட்டி சிட்டி ரோபோ, பட்டி தொட்டி எல்லாமே பட்டி குட்டியா. என்னது இது? யார் பாத்து? ஆஹா, கையில கிடைச்சது எல்லாத்தையுமே திருட வேண்டியதுதான். அட, என்ன அது சத்தம்? ஆஹா, சீக்கிரமா எஸ்கேப் ஆகணுமே. எஸ்கேப் ஆயிரு. எடுத்துட்டு போறானா? என்ன பண்றான் பாரு. என்ன பண்றது? எங்க அவன்? ஆஹா, இந்த வீட்டுக்குள்ள நாய் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாத. அவன் எங்க பாத்தீங்க இருக்கான்னு தெரியலையா? அப்பா. எங்க இருக்கேன்? சிசிமாரு, உண்மையிலேயே நீ பெரிய தைரியசாலி, நான் உன்னை பாராட்டுறேன். பேப்பர்ல எல்லாம் உன் போட்டோ வந்திருக்கு. நல்ல வேலை பண்ண சிஷிமாரு. வெரி குட் சிஷிமாரி, என் பேரை காப்பாத்திட்ட. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. போதும் போதும், ரொம்ப புகழ்றீங்களா? எனக்கு வெக்கமா இருக்கு. சூப்பர் சிஷிமாரு, உன்னை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன். ஊர்ல எனக்கு நீதான் ஸ்டார். ஓஹோ, தெரியும் தெரியும். கெனிச்சி உண்மையிலே பெருமைப்படணும். ஆமாமா, உண்மைதான். எனக்கும் சிஷிமாரு மாதிரியே ஒரு டாக் வேணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாரும் சிஷிமார ரொம்ப புகழ்றாங்க. இத கேட்கும் போது எனக்கு பிடிக்கவே இல்ல. நம்ம பாச பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனுக்கும் நம்ம பாச கிட்ட பேசுறது இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிஷிமாரு தான். அவனை விடக்கூடாது. வேற வழியே இல்ல. நானும் ஒரு திருடனை கண்டுபிடிச்சு யுமிக்காவ பாச கிட்ட பேச வைப்பேன். ஒரே ஒரு முதலாளி வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை. காப்பாத்துங்க, யாராவது என் மீனை காப்பாத்துங்க. என்னது? எனக்கு வேலை வந்துருச்சு. ஏய், டகா 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 யாரு எதுக்காக என் பின்னால வந்து ஒளியற? போய் இந்த பக்கம். எங்க ஓடி ஒளிய பாக்குறீங்க? திருப்பி கொடுத்துரு. புரிஞ்சிக்காமையே பொழந்துட்டு போறாங்க. நான் நல்லது செய்ய வந்தேன். ஆட்டைய போட ஓடி போயிட்டு அடிய வாங்கணும். நான் படுத்து கிடக்குறேன். ஆஹா, இவர் பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? ஊருக்குள்ள ஆளினால் அழகராஜா நான் ஒருத்தர் இருக்கிறத மறந்து திருடுறீங்களா? இப்ப பாருங்க. பர்சனாலிட்டி போயிடுச்சு. ஒரு போலீஸ் மேலேயே கைய வச்சுட்டியா? சும்மா விட மாட்டேன். உன்னால அந்த திருட என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா எனக்கு ப்ரமோஷன் போச்சு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கோவப்படாதீங்க ஆபீசர், அவசரப்பட்டுட்டேன். அட போங்கப்பா. இந்த ஊர்ல திருடனை தேடி தேடி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருக்காங்க போல இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் இந்த சிசிமாரு தான்.
அவனை நான் பழி வாங்கியே தீரணும். விட மாட்டேன்டா குண்டா. பாத்தியா சிஷிமாரு, எல்லாரும் உன்னையே பாக்குறாங்க. சிஷிமாரு, இந்த பணத்தை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா மறுபடியும் உன் பேர் நியூஸ் பேப்பர்ல வரும். நான் ரெடியா இருக்கேன். அதோட நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல கீழே இருந்த பணத்தை போலீஸ்ல ஒப்படைச்சார் சிஷிமாருன்னு வரும். எங்க போற கொடுத்தாச்சு. ஒரு வழியா எடுத்துட்ட போல இருக்கு. பின்னா விடுவனா? குண்டா சிக்கிட்டே. சார், இவங்க திருடங்க சார். இல்லவங்க இல்ல, நம்பாதீங்க. புடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னது திருடங்களா? இல்ல சார், இந்த பணத்தை கீழே இருந்து. ஆபீசர், இவங்க போய் சொல்றாங்க. ஆபீசர், இவங்க திருடங்க. ஆபீசர், டிங் டிங். இந்த ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் எந்த தப்பும் நடக்க விட மாட்டான். வந்துட்டாரு அடுத்த ஆபீசர். எங்க ஓடுற கியோ? டிங் 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 டிங். கேமமாக்கி, நீ ரொம்ப மோசமானவன். உன் கியோவை பயன்படுத்தி கெனிச்சி சிஷிமாரு 2 பேரும் திருடங்கன்னு நிரூபிக்க பாக்குறியா? அதுக்கு நான் விடவே மாட்டேன். என்னது கேமுமாக்கி எப்பயாவது தான் தப்பு பண்ணுவான், எப்பவும் பண்ணுவான்னு எப்படி சொல்லலாம் நீ? அப்படியா கேமமாக்கி? அப்பனா இது என்னது? சொல்லு சொல்லு. இது என்னோடதாச்சே. நடி போய்கிட்டே இருக்க, நீங்க பின்னால வாங்க. கியோ நில்ல, இது எல்லாமே உன்னோட வேலை தானா? ஏன் இப்படி பண்ண? ஆமா பாஸ், என்ன மன்னிச்சிருங்க பாஸ், வழக்கம் போல. சிஷுமாரு மாதிரி திருடனை புடிச்சா அப்புறம் எல்லாரும் உன்னை பாராட்டுவாங்க. அப்புறம் யுமிகோ வந்து என்கிட்ட பேசுவா. இதுக்காகத்தானே கியோ இவ்வளவு தேனி பண்ண. சொல்லு கியோ, கேக்குறல்ல சொல்லு. ஆமா பாஸ், ஆமா, நான் அதுக்காகத்தான் பண்ணேன் பாஸ். ஏன் இப்படி அலறான்? கியோ அழாத கியோ, நீ அழுகிறத பார்த்தா எனக்கும் அழுக வருது. நான் அழல பாஸ். என் அருமை கியோ. இருக்க முடியல பாஸ். இவங்களோட பாச மழையில என்னையும் நனைய விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறாங்களே. டிங் டிங். அப்பவே வேண்டான்னு சொன்ன, கேட்டியா ஷின்சோ? டிங் டிங். தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? விட மாட்டேன். அவனை சிலையா நிக்க வைக்கிற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங் டிங். என்னைய தள்ளி விட்டுட்டு ஓடி வரியா உன்ன? சார் 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 விட்டுருங்க சார், தெரியாம எடுத்துட்டேன் சார். பாதி பணம் குத்துறேன் சார். சூப்பர் வேலை பாத்தீங்கன்னா. தப்பு நடக்கும் போது தட்டி கேக்குறவன் தான் உண்மையான நிஞ்சா. சூப்பரா சொன்னீங்க. அட்டோரி கலக்குற. டிங் டிங். அண்ணா, செல்லையா நிக்க வைக்கிற டெக்னிக்க சொல்லி கொடுங்க அண்ணா. இல்ல ஷின்சோ, உன்னால அதை கத்துக்க முடியாது. கத்துக்க முடியாதுன்னா என்ன? என்ன ஒரு நிஞ்சா இல்லன்னு சொல்றீங்களா? கத்த ஆரம்பிச்சுட்டானே, கத்த ஆரம்பிச்சுட்டான். இந்த டெக்னிக்க நீ கத்துக்கணும்னா அதுக்கு உனக்கு முக்கியமா ஒண்ணு இருக்கணும். அதுதான் நம்ம வில் பவர் ஷின்சோ. அதாவது நீ யாரையாவது சரியா நிக்க வைக்கணும்னு நினைச்சினா உன் வில் பவரால அவங்கள முழுசா போக்கஸ் பண்ணணும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? டிங் டிங். என்னாச்சு ஷின்சோ உனக்கு? டிங் 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 டிங். இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதுன்னு சொன்னா கேக்குறானா? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. டிங் டிங். யாரது? ஷின்சோ, அது பாரு, அங்க ஒரு டாக் வருது. உன்னோட வில் பவரை பயன்படுத்தி அதை சிலையா நிறுத்து போ. பயமா இருக்கே. பயமா இருக்கே. சிலையா மாத்துற நிஞ்சா டெக்னிக். என்ன இது? இவனுக்கிட்டலாம் கொலைச்சு வாய வீணாக கூடாது. டிங் டிங். இந்த அசிங்கம் உனக்கு தேவையா ஷின்சோ? இப்ப புரியுதா நான் ஏன் இப்ப கத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு? உனக்கு இதை கத்துக்க வயசு இருக்கு ஷின்சோ. ஆஹா, தேவதையவே நீ மிஞ்சிட்ட. எவ்வளவு அழகு. இன்னைக்கு உண்மையிலே நீ ரொம்ப அழகா இருக்க யுமிகோ. கேமமாக்கி, நீ என்ன ரொம்ப புகழ்ற. உண்மையா சொன்னா ஏன் புகழ்ச்சின்ற? அப்படியா? ஃப்ரீயா இருந்தா வா யுமிகோ, போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். அப்படியா? நிச்சயமா போலாம் கேமமாக்கி. வாங்க தேவதையே, போகலாம். ஒரு அழகி கூட போறது சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஹாய் யுமிகோ. கெனிச்சி வந்திருக்காப்பா. வா, சைக்கிள் அழகா இருக்குல்ல? வா யுமிகோ, ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். நிஜமாவா சொல்ற? யுமிகோ, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொன்ன, எங்க போற? ஐஸ்கிரீமை விட சைக்கிள் தான் எனக்கு பிடிக்கும். பை பை. கெனிச்சி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னால அந்த நிஞ்சா டெக்னிக்க கத்துக்கவே முடியாதா? நம்மளால முடியாத ஷின்சோ, வா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இத மட்டும் நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன்னா அப்புறம் அத்தடி அண்ணா ஆன வாய் தந்து பாப்பாரு.
இந்த டெக்னிக் இவங்க மேல ட்ரை பண்ண வேண்டியதுதான். மத்த நிஞ்சா டெக்னிக் சுக்கு சுக்கு கோச்சா. என்னாச்சு ஒர்க் அவுட் ஆகலையா? சிச்சுமாரு அங்க பாரு. என்னாச்சு? நாய்க்குட்டி சில மாதிரி நிக்குது பாத்தியா? இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 உங்க கிட்ட ட்ரை பண்ணலாமா? தெளிய மத்த நிஞ்சா டெக்னிக் கூ. என்ன ஒரு கால் மட்டும் ஆட மாட்டேங்குது? இன்னும் ட்ரைனிங் வேணும். நம்ம எங்க தப்பு பண்ணறோம்? அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம நிஞ்சா டெக்னிக் கொஞ்சம் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஆமா கொஞ்சமா ஆகுது. பாத்தியா கியோ, இந்த ஈகா நிஞ்சாவால சின்ன டெக்னிக்க கூட பண்ண முடியல. என்ன சொன்ன? உங்களை மாதிரி ஈகா நிஞ்சாவை விட எங்களை மாதிரி கோகா நிஞ்சா எவ்வளவு மேல. வாய மூடுங்க, என்னால அந்த நிஞ்சா டெக்னிக்க பண்ண முடியும். அவசரப்பட்டு வாய் விடாத ஷின்சோ, பின்னால நீ மாட்டிக்குவே சொல்லிட்டேன். அது உண்மைதான். அதோ பாரு கெனிச்சி வரான். உன்னோட நிஞ்சா டெக்னிக்க அவன் மேல யூஸ் பண்ண பாக்கலாம். கெனிச்சி மேலையா? தெளிய மத்த நிஞ்சா டெக்னிக் தெளியா மாறி மாறி. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சூப்பர். சைக்கிள் கீழே விழுகிறதுக்குள்ள போய் காப்பாத்தலாம் வா. ஐயோ சந்தோஷமா? நிமிஷா எங்கேயாவது கீழே விழப்பற, அதுக்கப்புறம் அவன் கூட வண்டியில போகவே மாட்டாப. என்ன பண்ணா கெஞ்சி நார்மலா மாறுவான்? என்கிட்ட போய் கேக்குறியா ஷின்சோ? எனக்கு என்ன தெரியும்? என்ன ஏதோ சத்தம் கேக்குது? டிங் டிங், ஏதோ பிரச்சனை போல இருக்கே. யூமிகோ கெனிச்சியை நான் காப்பாத்தியே தீரணும். நிஞ்சா ஸ்குரில் டெக்னிக். டிங் 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 டிங். டிங் டிங். தெளியா மாத்திர நிஞ்சா டெக்னிக். ஹா! என்ன நடக்குதுங்க? கபடி கபடி கபடி. இது கண்ணு நம்மள திட்டு வர மாட்டாரா? ஆடி பின்னிட்டு வர வா ஓய்யா. ஓஹோ, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ஷின்சோ தான் காரணமா? ரொம்ப பச்சிக்கிட்டே. இந்த டேபிள்ல பாத்தியா? நல்லா பச்சிக்கும் போது சாப்பிட யாரோ வெச்சு போயிருக்காங்க. சூப்பர். ஃபுல்லா வெளுத்து கட்ட வேண்டியது. தெளியா மாத்திர நிஞ்சா டெக்னிக். ஹா! வாயுமிக்கோ, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உட்காரு. எங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்காக இந்த ரைஸ் டப்ளிங்ஸ் ரெடி பண்ண சொன்னேன். என்ன மன்னிச்சிடு யுமிகோ. பரவாயில்லை கெனிச்சி. பால் டேஸ்டா இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு? தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் சரி, தண்டனையை அனுபவிச்சே தீரணும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல? இப்பதான் வீடே அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. டிங் டிங். கெமுமாக்கி தப்புக்கு கெனிச்சி திட்டு வாங்கினான். டிங் டிங். ஆன்ட்டி, நான் தான் கெமுமாக்கி வந்திருக்கேன். நீங்க பார்ட்டி கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. சரி, உள்ள வா. சரிங்க ஆன்ட்டி, கெனிச்சி என் ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே ஓகே, உள்ள வா கெமுமாக்கி. கண்டிப்பா ஆன்ட்டி. கெஞ்சி அந்த கெமமாக்கி வந்திருக்கா. ஐயோ, அவ எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்தானே தெரியல. அதுக்கு பதிலா யூமிகா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இது பார் கெனிச்சி, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. எப்படியும் கொஞ்ச நேரத்துல யூமிகா வந்துருவா இல்ல? கெமுமாக்கி உன் ஃப்ரெண்டு தானே? ஆமா ஆமா. கெனிச்சி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன்ட்டி. ஆமா, கெனிச்சி அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆனா எல்லா நேரத்துலயும் அவனுக்கு ஹெல்ப் பண்றது நீதானே? கெனிச்சி, உன் ஃப்ரெண்ட் கெமுமாக்கி வந்திருக்கா பாரு. அடடே, இந்த கப்ல தான் நமக்கு டீ தர போறாங்களா? இந்த கப்பு கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே. ஐயோ, உடைஞ்சிருச்சே. இப்ப என்ன பண்றது? ஆன்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க? இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் கியோ. இப்ப என்ன பண்றது? ஐடியா. கம்மி எங்க இருக்குன்னு பாரு கியோ. அதை வச்சு நம்ம ஓட்டிடலாம் சீக்கிரம். கம்மி எடுத்துட்டேன். நல்ல வேலை கிடைச்சிருச்சு. எப்படியாவது இதை ஓட்டிடலாம். எங்க காணோம்? ஓகே, ஒட்டிக்கிச்சே. ஹே யூமிகா, வந்துட்டியா? உன் Dress சூப்பரா இருக்குப்பா. கலக்குறப்போ.
அதுலயா பண்றாங்க? மாட்ட போறேன். உடைய போகுது. கெமமாக்கி என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி பண்ற? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. நீங்க இது மாதிரி ரெடி பண்றது ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படியா? இது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் பாரு. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் போட்டு இந்த டீ என்ன செய்ய போற? கண்டிப்பா குழந்தைங்களா உங்க எல்லாருக்கும் இந்த டீ ரொம்ப பிடிக்கும். நீங்க நல்லா டீ போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டி. நிறைய பேரு நீங்க டீ போடுறத பத்தி பெருமையா பேசியிருக்காங்க. ரொம்ப சீன் போடுறானே. அது மட்டும் இல்ல ஆண்டி, உங்க கையில இருக்கிற பவுல் கூட ரொம்ப அழகா இருக்கு. அந்த டிசைன் இன்னும் அற்புதமா இருக்கு. ஓ, இந்த டிசைன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்ப நீயே ஃபர்ஸ்ட் குடி. இல்ல முதல்ல நான் தான் குடிக்கிறேன். முதல்ல எனக்கு தானே கொடுத்தாங்க. நீ எதுக்கு இதை எடுக்கிற? குடு. கப்பு உடைஞ்சு போச்சு, கப்பு உடைஞ்சு போச்சு. கெனிச்சி உடைச்சிட்டான். அது எவ்வளவு காஸ்ட்லின்னு உனக்கு தெரியுமா? அதை போட்டு உடைச்சிட்டேன். என்ன நம்புங்க அம்மா, நான் எதுவும் பண்ணல. பாவக்கியோ பையன் நம்மளால மாட்டிக்கிட்டான். அவன் மூஞ்ச பாத்தியா? தப்பு உடைஞ்ச உடனே அவன் மூஞ்சில உள்ள பயத்தை பாக்கணுமே. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு தெரியுமா கெனிச்சி? எதுக்காக அதை போட்டு உடைச்ச? நான் உன்னை இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன். தயவு செஞ்சு அழாத கெனிச்சி. அழறதுனால நடந்தது எதுவும் மாறாது இல்ல. நான் சொல்றத கேளு. அழுகிய நிறுத்து முதல்ல. என்ன இது? என்னால நம்பவே முடியலையே. இந்த பவுல்ல ஏற்கனவே கம்மு தடவன மாதிரி இருக்கே. டிங் டிங், யாரோ ஏற்கனவே இந்த பவுல உடைச்சு அதுக்கப்புறம் கம்ம போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அதனால்தான் இத தொட்ட உடனே இது ரெண்டா உடைஞ்சு போயிருக்கு. அம்மா நீ தான் உடைச்சன்னு நினைச்சு உன்னை திட்டி இருக்காங்க. யார் செஞ்சிருப்பானா? கெமுமாக்கி நில்லு. எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னைக்கு நீ பொய் சொல்லிருப்ப. யாரது? நான் நரகலோகத்தை சேர்ந்தவன். நாங்க எந்த தப்பு பண்ணல. இன்னைக்கு அந்த பவுல உடைச்சது நீதானே? மரியாதையா கெனிச்சு வீட்டுக்கு போய் உண்மையை சொல்லிட்டு வா. இல்ல இல்ல, அத நாங்க உடைக்கல. நம்ப என்கிட்டயே போய் சொல்றியா? உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க. நான் தான் அதை உடைச்சேன். மன்னிப்ப கெனிச்சு வீட்டுக்கு போய் கேளு. என்ன போயிடுச்சா கியோ? எனக்கு தெரிஞ்ச அது பேயோட குரல் மாதிரி தெரியல. யாரோ நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி வாய்ஸ மாத்தி பேசியிருக்காங்க கியோ. யார் இது? வெளியில வா. நினைச்ச நீதானா அது? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்கிட்டயே விளையாடுறியா? இன்னைக்கு உண்மைய வெளியில கொண்டு வராம நான் உன்னை விட போறதில்ல கெமமாக்கி. எங்க ஓடுற கெமமாக்கி? நில்லு, மரியாதையா நில்லு கெமமாக்கி. ஓ இது தலை உன்னைய அடிக்கிறேன் பார். டிங் 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 டிங். உன்னை விட மாட்டேன். டிங் 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 டிங். எங்க திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான்? டிங் டிங் டிங். நாம இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம். அவனால கண்டுபிடிக்கவே முடியாது கியோ. டிங் டிங், என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்களா? டிங் டிங், இன்னைக்கு உங்களுக்கு சங்குதாண்டி. இதுக்கும் அடங்கலனா இந்த அப்படி இந்த அடிக்கு நீ வெளில வந்தே ஆகணும். விட்டுரு, அதை நான் தான் பண்ணேன். என்ன மன்னிச்சிரு, விட்டுரு அட்டோரி. அப்போ அன்னைக்கு அந்த கப்ப உடைச்சது நீதான கெமமாக்கி? நான் கெனிச்சுதான் உடைச்சான்னு நினைச்சு அவன் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். சாரி ஆண்டி, அந்த கப்ப நான் தான் உடைச்சேன். நீங்க திட்ட போறீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் சொல்லல. இந்த ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல எதுவும் உடையாம நான் பாத்துப்பேன். டிங் டிங். கியோவுக்கும் பாசம் இருக்கு. டிங் டிங். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் உங்க கூட இருந்த நிமிஷத்தை நான் மறக்கவே மாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோம், கதவை தரங்க. அப்பா ஏன் இப்படி சத்தம் போடுறாரு? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கதவை தரங்க. ஐயோ, நிம்மதியா தூங்க விடுங்கப்பா.
என்னது இது? ஆ? ம்? ஓ, என்னது என்னது இது? என்னதுடா இது? என்னது இது? ஓ. என்னது இது? ஆ. பூனைக்குட்டி. ஆ. ஓ, ஐய், அதுல என்கிட்ட வந்து கேக்குற தள்ளிப்போ. வா வா, இங்க தான் பால் இருக்கும். போட்டுக்கிட்டு கிளம்புற வழியை பாரு. ஐயா அம்மா. சிஷிமாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சிஷிமாரு, இந்த பூனைக்குட்டி எங்க இருந்து வந்தது உனக்கு தெரியாம இருக்காதே. நீ ஒரு டாக் இல்ல? ஐயோ, இந்த பூனைக்குட்டி என்னது இல்ல, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் ஒரு டாகி, இது ஒரு கேட், எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? அப்படின்னா இவ்வளவு அழகான பூனைக்குட்டியை யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்ற? இது நம்ம வீட்டு வாசல்ல எனக்கு கிடைச்சது. யாரோ இந்த பூனைக்குட்டி இதுக்குள்ள வச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த பூனைக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு. இத போய் யாரு இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு புரியலையே. யார் இப்படி செஞ்சிருப்பாங்க? ஓய், கியோ, கீழ இறங்கி வா. உங்களுக்கு மட்டும் தான் மறைக்க தெரியுமா? எனக்கு கூட மறைக்க தெரியும். நான் ரவுடி. டிங் டிங். இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது கியோ. அந்த குட்டி பூனைய பத்தி சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு போன மாதிரி இருக்கா? நான் ரொம்ப சீரியஸானவன். நீ என்ன பாக்குற? இப்ப நான் என்ன சொல்லிட்டு வாயை இப்படி ஓபன் பண்ற? எதுக்காக அழ வச்ச? அந்த குழந்தைய போய் அழ வச்சுட்டீங்க. இங்க பாரு, உன்னை இனிமே நான் அழ வைக்க மாட்டேன். பாட்டு பாடுறேன். உன்னை வெள்ளாவே வச்சு தமிழ் தானலா. என்ன பசங்களா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? கையில பூனைக்குட்டி வச்சுக்கிட்டு காலையிலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க. நீங்க மனுஷங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா? பூனைக்குட்டிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? என்ன போலீஸ் நீங்க? இல்ல, அதாவது ஈபிகோ செக்ஷன். செக்ஷனே தெரியாது, இவரெல்லாம் ஒரு போலீஸ், சிரிப்பு போலீஸ். நாம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு எனக்கு தோணுது. சரி, பூனைக்குட்டி கிட்ட கேட்ட ஏதாவது தெரியுமான்னு பாக்கலாம். நிஞ்சா டெக்னிக் மூலமா முதல்ல ஊர்ல இருக்கிற பூனைங்க கிட்ட பேசுறேன். டிங் 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 டிங். பூனைங்களா, ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்க எல்லாரும் உடனே இங்க வாங்க. பூனைங்களா, ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்க எல்லாரும் உடனே இங்க வரணும். சீக்கிரம் வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்களா. என்னப்பா அது, இத்தனை பூனைங்களா? இந்த அழகான பூனைக்குட்டி எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களை யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. தொலைஞ்சு போன இந்த சின்ன பூனைக்குட்டி யாரோடதுன்னு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க ப்ளீஸ். அப்பனா இந்த பூனைக்குட்டி வேற ஊர்ல இருந்து தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கணும். சரி சரி, கவலைப்படாத கவலைப்படாத. வாழை தட்டி விளையாடி பார்க்கலாம். ஓடி வா ஓடி வா. என்ன நாங்கெல்லாம் பிறவிலே ரவுடிங்க பிடிக்க முடியாது. ஓடி வா ஓடி வா ஓடி வா. இப்ப நம்ம என்ன பண்றது ஹட்டோரி? அவசரப்படாத, முதல்ல என்ன யோசிக்க விடுறியா நீ? உனக்கு பல விதைகளை கத்துக்குவேன். ஐயோ! சரி சரி, வீரனுக்கு அடிபடுறதெல்லாம் சகஜம்தான். அழுவாத அழுவாத. இந்த பூனைக்குட்டியை நானே பாத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வச்சுக்கிட்டுமா? நிஜமாதான் சொல்றியா? நிஜமாவே இந்த பூனைக்குட்டியை நீயே பாத்துக்குவியா? இப்ப தமிழ்ல தானே சொன்ன, பெங்காலிலே சொன்னேன். அப்பா தான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் கெனிச்சி. நேத்து நான் ஆபீஸ்ல இருந்து வந்த டயர்ட்ல உங்க வீட்ல என் பொண்ணுக்குட்டிய மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அப்படியா விஷயம்? நாங்க காலையில இருந்து பூனைக்குட்டி எங்க இருந்து வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நான் பொண்ணுக்குட்டி கொண்டு போகாதனால என் பொண்டாட்டி பூரி கட்டையாலே அடிச்சிட்டா. என் பொண்ணுக்குட்டி இங்கதான் இருக்கா. வா 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 வந்துரு. சரி, வாயை பார்த்து பயப்படாத. வா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அந்த பூனைக்குட்டிக்கு கியோவை விட்டு போக மனசுல நினைக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். ஆனா கியோ தான் தன்னுடைய உண்மையான அப்பான்னு அந்த குட்டி பூனைக்குட்டி சொல்லுது பாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் அட்டோரி. அந்த பூனைக்குட்டி அவருதாச்சே, நாம கொடுத்துதானே ஆகணும். குடுக்கலன்னா அவரும் அழ ஆரம்பிச்சிருவாரு. சரி, நமக்கு இல்லன்னு ஆயிப்போச்சு. எனக்கு இந்த பூனைக்குட்டியை பார்த்தாலே ஆகல. முதல்ல என் மூஞ்சில முழிக்காம போயிடு சொல்லு குண்டா. எப்பா கோவப்படாத. இங்க பாரு, நீ ரொம்ப வெள்ளையா அசிங்கமா இருக்க. அதனால இங்க வராத. குண்டா.
இனிமே உன்னை என் வாழ்க்கையில பாத்துடவே கூடாது. நான் யார் மேல எல்லாம் பாசம் வைக்கிறேனோ அவங்க எல்லாம் போயிடுறாங்க. ச்சே. இந்தா இத சாப்பிட்டுட்டு எடுத்து காலி பண்ணு. என் பொண்ணுக்குட்டிய பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் கிளம்புறேன். பாவம் அந்த பூனைக்குட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுது. இந்த கியூ ஏன் இப்படி பண்றான்? போகுதே போகுதே என் பையங்கிலே. என்ன மறந்துட மாட்டே இல்ல? கியோவுக்கு கூட மைக்க விட்டு இருக்க இஷ்டமே இல்ல. ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்கான். டிங் டிங். கெனிச்சியின் ஸ்கேட்டிங் அட்டகாசங்கள். டிங் டிங். கெனிச்சி நான் எங்க இருக்கேன்? என்ன வந்து பொடி பார்க்கலாம். யுமிகோ நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சிட்ட. நீ இப்ப தப்ப முடியாது. இங்க தானே இருந்தா. அதுக்குள்ள இந்த யுமிகோ எங்க போயிட்டா? விளையாடுறீங்களா? எதுக்குப்பா இவனுக்கு கண்ணுல கட்டுறீங்க? கண்ணாடி அவுத்தாலே போதுமே. ஹே கெனிச்சி இங்க வாடா மேன். கென்சி கென்சி வா. படிச்சுட்ட யுமிகோ. யுமிகோ அப்படி எல்லாம் தொடாதப்பா, கூசுது. கெனிச்சி யுமிகோ இவ்வளவு ரஃபா இருக்க மாட்டா, சாஃப்டா இருப்பா. யுமிகோ கண்ணாமூச்சி விளையாடுனா உன்னை சின்ன பொண்ணுன்னு சொல்லிருவாங்க. நாம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் விளையாடலாமா? வரியா? இன்ட்ரெஸ்டிங்கான கேமா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இதோ இந்த ஸ்கேட்டிங். ஆனா எனக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றதுனா ரொம்ப பயம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உனக்கு சொல்லி தர நான் இருக்கேன் யுமிகோ. நிஜமாவா? யுமிகோக்கு ஸ்கேட்டிங் சொல்லி கொடுப்பதே இந்த கெமுமாக்கிக்கு ஒரே லட்சியம். கேக்க சந்தோஷமா இருக்கு. நீ புத்திசாலி யுமிகோ. நீ 2 நாள்ல கத்துக்க போற பாரு. என்கிட்ட ஐஸ்லாண்டுக்கு 2 டிக்கெட் இருக்கு. போலாமா? கெனிச்சி அந்த பக்கம் வந்துடாத. மரத்துல இருந்து வண்டு வாயில வந்துற போது. யுமிகோ போகாத. இது கெமுமாக்கி இருக்காடே. யுமிகோ முதல்ல நான் எப்படி பண்றேன்னு பாரு. என்ன இதுக்கா பாத்தியா எப்படி நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி ஸ்கேட்டிங் பண்றேன்னு? இப்ப நான் காட்ட போற ஸ்டைல பாரு. சரி வா யுமிகோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்கேட்டிங் பண்ணலாம். வா. பயப்படாத, அப்படியே ஸ்டெடியாரு. கிட்ட வா, அப்பதான் உனக்கு பயமே வராது. என் கூட இரு. டைட்டா பிடிச்சுக்க. பாத்தியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் யுமிகோ. என்ன கெனிச்சி நீ கோபமா இருக்க போல இருக்க? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. கென்சி உனக்கு ஸ்கேட்டிங் பண்ண தெரியுமா? இப்ப எனக்கு தெரியலனால நான் சீக்கிரமாவே கத்துக்குவேன். அந்த கெமுமாக்கிய தோக்கடிப்பேன். ஆனா இங்க ஸ்கேட்டிங் செய்யக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப சின்ன குளம். என்ன ஆனாலும் சரி அந்த கெமுமாக்கி முன்னாடி நான் யூமிகாவோட ஸ்கேட் பண்ணணும். டிங் டிங். அக்கிட்டோ இதனால பார்க்க முடியாது. தயவு செஞ்சு யாராவது இது நிறுத்துங்க. காப்பாத்துங்க, நான் இதுல மாட்டிக்கிட்டேன். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கு என்னச்சி. டிங் டிங். இப்ப எதமா இருக்கா கெனிச்சி? ஏ ஹட்டோரி, ஸ்கேட்டிங் சீக்கிரமா கத்துக்க நிஞ்சா டெக்னிக்ஸ் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் ஒரு டெக்னிக்கும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீ தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் ஹட்டோரி. என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா? சரி சரி இரு, யோசிக்கிறேன். அட்டோரி அண்ணா கிட்ட ஹெல்ப் கேட்கறத விட நீயே கத்துக்கிட்டு ஸ்கேட்டிங் பண்ணலாம்ல. சேப்பு சட்டை, அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. சீக்கிரமா நான் ஸ்கேட்டிங் கத்துக்கிட்டு அத யூமிகோக்கு சொல்லி கொடுக்கணும். ஏதாவது செய்யுங்க. சரி சரி புலம்பாத, ஏதாவது செய்யறேன். கெமுமாக்கி வந்துட்டான். யூமிகோ இங்கதான் ஸ்கேட் பண்றா. யூமிகோ என்னோட ஸ்கேட்டிங் பண்ண வரியா? ஆனா உனக்கு ஸ்கேட்டிங் தெரியாதுல கெனிச்சி. இதெல்லாம் என்ன மாதிரி அறிவாளிங்க பண்றது கெனிச்சி. எங்களுக்கு ஸ்கேட்டிங் தெரியும்ல. கள்ளக்குறப்போ இப்படியே போய் நான் மேல இருந்து ஜம்ப் பண்ணி கீழே வரேன். இப்ப என்ன சொல்ற யுமிகோ?
சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ உண்மையிலேயே சூப்பரா பண்ண கெனிச்சி. எனக்கு சொல்லி தரியா? கண்டிப்பா யுமிகோ, வரியா? சரி. டேய், டேய், சொல்றது கேளு. இன்னைக்கு ஜோடி நினைப்பு. வாய்ப்பே இல்ல. யுமிகோ தூக்கிலாம் ஸ்கேட்டிங் பண்றான். இந்த ஐடியா ஏன் எனக்கு வரல? பாஸ் உங்க வேலையை காட்டுங்க. ஏய் 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 ஏய். நம்மளுக்கே ரிட்டர்ன் ஆயிடுச்சே, இப்ப என்ன பண்றது? டிங் 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 டிங். அட அதானே பார்த்தேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த அட்டோரி பையன் தானே செய்வான். இவன் கண்ணுல போய் மாட்டிட்டேனே. இப்ப வரேன் பாரு. ஏய், ஏய். ஆடை இங்க இருக்கு, ஆள் எங்க? கெமுமாக்கி, ஆ? என் ஷர்ட்டை கழட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இப்பதான் வேர்த்து கொட்டுது, எப்படி ஷர்ட்டை கழட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏய், உன்னை. ஒருத்தனை கீழே விழ வச்சு அவ்வளவு சந்தோஷமா? ஏய் கெனிச்சி, எல்லாம் உன்னாலதான். உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். உண்மையிலேயே இன்னைக்கு நான் என்ஜாய் பண்ணேன். இந்த பாராட்டெல்லாம் ஹட்டோரிக்கு தான். டிங் டிங் டிங். எனக்கு பயங்கரமா குளிருது. குளிர் தாங்க முடியலப்பா என்னால. ஏன்டா இப்படி நடக்குதோ? ஜலதோஷம்பா. அண்ணா உனக்கு உதவி பண்ணாரு, அவ்வளவுதான். அதானே? ஆமாமா, அவ்வளவுதான். ஸ்கேட்டிங் பண்றதுக்கு கொஞ்சம் உதவினேன். டிங் டிங். கெமுமாக்கி ஆப்புக்கு ஹட்டோரி வாங்குவானா? டிங் டிங். கலைய காணோம். ஆஹா, கையும் இல்லையா? பயத்துல பாத்ரூம் வருது. ச்சே, இந்த போன் இப்பதான் வரணுமா? ஹலோ, யாரு பேசுறது? கெனிச்சி, நான் தான் அப்பா பேசுறேன். எங்க பாஸ் வீட்ல இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை அட்டன் பண்ணியே ஆகணும். அதனால ட்ரை கிளீன் கொடுத்திருக்கிற கோட்டை வாங்கிட்டு வந்து 5 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல குடுக்க சொல்லு. ஓகேப்பா. உங்க கோட்டை ட்ரை கிளீனிங்ல இருந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும், அவ்வளவுதானே? அந்த வேலையை நான் செய்யறேன், கவலை விடுங்க. வச்சுட்டேன். ஏய் ஷின்சோ, இன்ட்ரெஸ்டா டிவி பாக்கும்போது இப்ப என்ன வெளில போச்சுன்றா கெஞ்சி. அம்மா சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க, சீக்கிரம் போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லு. வெளியே நம்ம கிட்ட சொல்லி நம்மள டார்ச்சர் பண்றான். சீக்கிரமா மாமி கிட்ட போய் சொல்லலாம். சீக்கிரம் போனா கிளிகிளி, சீக்கிரம் போனா கிளிகிளி, கிளிகிளி கிளிகிளி கிளிகிளி. டிங் 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 டிங். என்னம்மா இவ்ளோ ஸ்வெட்டரா வாங்கி அடுக்குறீங்க? இத வச்சு என்ன பண்ண போறீங்க? குளிர்காலம் வரப்போதுல, அதுக்காக தான். அதுவும் இல்லாம இப்ப ஆஃபர்ல போட்டிருக்காங்க. டிங் 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 டிங். உங்க வீட்ல உள்ள பழைய பேப்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது டாய்லெட் பேப்பர் தருவோம். அற்புதமான வாய்ப்பு. உங்களுடைய பழைய பேப்பரை கொடுத்தீங்கன்னா புது டாய்லெட் பேப்பர் கிடைக்கும். தவற விட்டுறாதீங்க. மக்கள் தேவைக்காக என்றும் எங்கள் சேவை. வாங்க வாங்க. பேப்பர் குட்டா புது டாய்லெட். அத்திட்டோ, அவன் சொன்னதை மறந்துட்டேன். நீ என்ன பண்ணது இப்போ? அத்திட்டோ, எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. சிச்சுமாட உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? என்ன கேக்குறியா? தெரியாது. அப்படின்னா அப்படி செய்யலாம். நீ நேரா வீட்டுக்கு போய் இது என்னன்னு கேட்டு வர சிச்சுமாடு. ஓகே ஓகே. சீக்கிரமா வா. கபடி 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 கபடி. அதுக்குள்ள மறந்துட்டானா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் பேப்பர்ல எழுதி கொடுக்கறேன். ஓகே. கபடி 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 கபடி. மேடம், சாக்லேட் ரோல் வாங்கிக்கங்க, உண்மையிலே நல்லா இருக்குது. என்னது சாக்லேட் ரோலா? பறந்து போச்சா? அச்சோ. கபடி 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 கபடி. ஹலோ குட்டி பசங்களா, வாங்க வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டை விளையாடுங்க. நான் ஒண்ணு வரும்போது இதுல எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? இதாட்டா இருக்கணும். கபடி 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 கபடி. ஷின்சோ, இத வாங்கிக்கோ. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வாங்கிட்டு வரணும். இப்ப புரிஞ்சிச்சு. வா சித்திரம் போலாம் போலாம் போலாம். யுமிகோ, உன் கூட சேர்ந்து இந்த மாதிரி வெளியில வர்றது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா?
வழி விடு கபடி முக்கியமான வேலை இருக்கு. என்ன ஷின்சோ, ஏதாவது பிரச்சனையா? அப்பா அவரோட ஆபீஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி மம்மி கிட்ட சொன்னாரு. அதான் அம்மா கிட்ட சொல்லாமன்னு நானும் சிச்சுமாரு போயிட்டு இருக்கோம். வத்தா? ஓ அப்படியே ஷின்சோ. சரி, இப்பவே மணி 4 அடிச்சு நீ சீக்கிரமா கிளம்பு, இல்லனா லேட் ஆயிடும். சரி வரேன். ஏய் ஷின்சோ, ஒரு நிமிஷம் நில்லு. கேமமாக்கி, ஷின்சோக்கு பதிலா நீ போய் சொல்லிட்டு வரியா? என்னது நானா? ஆமா, அவன் ரொம்ப சின்ன பையன்ல, போறதுக்குள்ள லேட் ஆயிடும். கேமமாக்கி, நீ தான் ரொம்ப நல்லவனாச்சு, எனக்காக இத ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா? எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருந்த, கெடுக்கிறதுக்குனே வந்துட்டான் பாவன். ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த வயசுல அவர் என்னதான் பண்ண போறாரோ? ஆபீஸ்ல ஏதாவது போட்டியோ? இந்த வயசுல ஆபீஸ்ல ட்ரைனிங் எடுத்து ஒலிம்பிக்ல ஓடி தங்க பரிசா வாங்க போறாரு. மனுஷன் நிம்மதியா இருந்தா யாருக்குமே பிடிக்காதுப்பா. அடடே, அட்டோரி கூட இங்கதான் இருக்கானா? இன்னைக்கு நான் அட்டோரி கிட்ட விளையாடுற விளையாட்டுல வீட்டுல என்ன திட்டு வாங்க போறான் பாரு. அட்டோரி, டிங் டிங். நீயா? என்ன இன்னைக்கு என்கிட்ட சண்டை போட வந்திருக்கியா கேமமாக்கி? அட்டோரி, புத்திய மட்டும் தீட்டு, கத்தி தீட்டாத. நான் ஒரு மெசேஜ் சொல்லதான்பா இங்க வந்தேன், டென்ஷன் ஆகாத. அதுவும் உங்க அப்பா தான் சொல்ல சொன்னாரு. என்ன சொல்ல சொன்னாரு? அது ஒண்ணு இல்லப்பா, உங்க அப்பாவோட கோட்டை ஒரு 5 மணிக்கு ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ அர்ஜென்டா. ஓகேப்பா, நான் கிளம்புறேன். கோட்டை மறக்காம எடுத்து போய் கொடுத்துரு, சரியா? அம்மா, அது வந்து பையன் மாட்டினான். ஓ அப்படியா? அப்ப நீ ஒண்ணு பண்ணு ஹட்டோரி, இந்த Dress எல்லாம் எடுத்துட்டு போய் நாம வீட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாக்கு போய் கோர்ட் குடுக்கறதா இருந்தா லேட் ஆயிடும். நீ போய் அப்பா கொடுத்துட்டு வரியா? சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். பாத்து போயிட்டு வா ஹட்டோரி. டிங் 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 டிங். அட்டோரி, இன்னைக்கு நல்லா மாட்ட போற. உங்க அப்பா உன்னை புடிச்சு திட்டுன்னு திட்ட போறாரு. அட்டோரி, எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற சொல்லு. நான் என்ன கேட்டா நீ என்ன கொண்டு வந்திருக்க சொல்லு. இன்னைக்கு அட்டோரியோட கதை பிடிச்சது. டிங் 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 டிங். திட்டு வாங்க வேகமா போற ஒரே ஆள் இவன் தான். அட்டோரி திட்டு வாங்குறத பாக்குறதுல ஒரு தனி சுகம் தான்பா. தேங்க்யூ அட்டோரி, சரியான நேரத்துல கொண்டு வந்து கோட்டை கொடுத்துட்ட. என்னது? ரொம்ப நல்லா இருக்கு, இது சாப்பிட்டு பாருங்க. டேஸ்டா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இன்னொரு கிளாஸ் தனியா எடுத்து வைங்க. கெட்டது பண்றேன்னு நினைச்சு நல்லது பண்ணிட்டேனே. கேமமாக்கி, இன்னைக்கு நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க. அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல எனக்கு. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட பார்க்கவே முடியாது. சேச்சே, ஒரு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இத கூட பண்ண மாட்டேனா என்ன? இனிமே நாம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? போதும், டிங் டிங் சொல்லு. டிங் டிங். நாங்க ஸ்பான்சருக்காக அலைய போறோம். டிங் டிங். பாக்க அழகா இருக்கு, எதை வாங்குறதுனே தெரியலையே. எல்லாமே நல்லா இருக்கு. இந்த கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி. ஓ அப்படியா? கண்டிப்பா நான் இதை வாங்கிக்கிறேன். ஆனா என்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்கு. ஹட்டோரி, ஷின்சோ, ஷிஷிமாரு எல்லாருக்கும் பேஸ்ட்ரீஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்த. குறைஞ்ச விலையில ஏதாவது இருக்கா? இருக்கு. இந்த பைத வாங்கிக்கோ. தேங்க்ஸ். குட் ஈவினிங் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? பாப்பா, உனக்கு என்ன வேணும்? கேமமாக்கி, நீ கூட இந்த கடையில தான் ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ்ல வாங்குவியாப்பா? ஆண்டி, இதுல எனக்கு ஒண்ணு தாங்கல. ஓ நிச்சயமா குடுக்கறேன்ப்பா. ஆண்டி, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. எனக்கு இந்த கேக்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். ஆஹா, கேமமாக்கி கேக்குறதெல்லாம் காஸ்ட்லி கேக்கா இருக்கே. ஆண்டி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தம்பி, நீ கேவலமா இருக்க. கேமமாக்கி இல்ல, அடிக்க வரானோ? கேமமாக்கி, நீ காசே கொடுக்காம கேக்க வாங்கிட்டு வந்துட்ட. ஆமா, அப்படிதான். அப்படின்னு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. விஷயம் என்னன்னா, அந்த கேக் ஷாப்ப பத்தி நம்ம ஸ்கூல்ல நான் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஈஸியா சொல்லணும்னா நான் தான் ஸ்பான்சர். என்ன சொல்ற, ஸ்பான்சரா? ஆமா, ஸ்பான்சர்ன்றதுனால அப்பப்ப ஃப்ரீயா கேக் கொடுப்பாங்க. ஐஸ் வச்சு ஆட்டிய போட்டுருவேன். வரட்டுமா? பையன் தெளிவா இருக்கான். இது சூப்பரா இருக்கு. என்ன கொண்டா? இவ்வளவு நல்ல கேக் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு காரமா தான் சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா, எனக்கு கூட. தம்பிங்களா, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே கெனிச்சு நமக்காக பாக்கெட் மணி எல்லாம் காலி பண்ணிட்டான். பாவம், அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அது உண்மைதான்.
ஆனா ஒரு நிமிஷம், பேசாம நாமளே ஸ்பான்சர் ஆயிட்டா? என்ன சொல்ற கெனிச்சி? ஸ்பான்சரா? புதுசா எதுலயோ மாட்டி விடுறானே இந்த பையன். இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. ஆனா இந்த கடைய பத்தி உங்க பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் குடுக்கறேன்னு சொல்றீங்க. ஆமா ஆண்டி, கரெக்டா சொல்றீங்க. நீங்க எனக்கு 6 குக்கீஸ் குடுத்தீங்கன்னா எங்க ஸ்கூல் நியூஸ் பேப்பர்ல உங்க கடையோட ஆட் கொடுப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் கெஞ்சி. தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த கடைய பத்தி எங்க ஸ்கூல் நியூஸ் பேப்பர்ல ஆட் எழுதி ஆகணும். நான் போய் அந்த வேலையில மூழ்கிறேன். என்னதே ஸ்கூல் நியூஸ் பேப்பரா? ஆமா ஆமா. சார், பேப்பர்ல நீ என்ன போடுறதா இருக்க? அது அது வந்து என்னன்னா, கெமோமாக்கிங்கிற ஸ்பான்சர்ங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியலையா? என்னப்பா அது? சார் நீங்க வேணா உங்களை விசாரிச்சு பாருங்க சார், அப்பதான் நான் சொல்றது உண்மைன்னு புரியும். உங்க ஸ்கூல்ல எங்க கேக் ஷாப்ப பத்தின அட்வர்டைஸ்மெண்டா? இல்லங்க, நீங்க எதுவும் தப்பா சொல்றீங்க. ஆனா ஆண்டி, நீங்க தான் அன்னைக்கு கெமோமாக்கிக்கு எல்லா சாக்லேட்ஸையும் ஃப்ரீயா கொடுத்தீங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. அவன் என் கடைக்கு வர ரெகுலர் கஸ்டமர். அப்பப்ப வந்து வாங்கிட்டு போயிட்டு மொத்தமா வந்து என்கிட்ட காசு கொடுப்பான். இந்த கெமோமாக்கி என்னைய ஏமாத்திட்டானே. அந்த கடைக்கு நான் தான் ஸ்பான்சர், அதனால கேக்கலாம் ஃப்ரீ தான். என்ன தைரியம் உனக்கு? அந்த வயசானவங்களை ஏமாத்துறியா நீ? உன்னை என்ன பண்ற பார். முதல்ல அந்த அம்மா கிட்ட போய் சாப்பிட்டதுக்கு காசு கொடு. ஓகே சார். போய் கொடுங்கறல, காது கேக்கல? ஸ்கூலுக்கு வாணி. வாங்கின குக்கீஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட வேண்டியதா? ஷின்சோ ஷிஷிமாரு குக்கீஸ்ல எங்கப்பா? வாங்கிட்டு வந்த குட்டோல சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? கெனிச்சி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி மயங்கி விடுற? என்னன்னு சொல்லு கெனிச்சி. நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், ஆனா என்கிட்ட பணம் இல்லையே. இது பார் கெனிச்சி, நாம சில புது டெக்னிக்க யூஸ் பண்ணோம்னு வை, இந்த ஷாப் இந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும். அப்புறம் நாம பணம் கொடுக்க வேண்டாம்ல. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? அந்த மாதிரி நிஜமா நடக்குமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டிங் 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 டிங். நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்துறேன். டிங் 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 டிங். இதுவும் சரியா இருக்கும். டிங் 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 டிங். அடோரி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. இது எங்க நிஞ்சா பயன்படுத்துற புது டெக்னிக். இத வச்சு அட்வர்டைஸ் பண்ணலாம். உங்களுக்கு டேஸ்டியான குக்கீஸ சாப்பிடணுமா? உடனே இந்த கடைக்கு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ருசிகரமான குக்கீஸ் வேணும்னா உடனே இந்த கடைக்கு வாங்க. டிங் 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 டிங். உலகத்துல வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு இங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாரும் வாங்க, பாத்து வச்சீங்க. எப்படி இருக்கு பாத்தியா? இங்க கிடைக்கிற ஸ்வீட்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. டிங் 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 டிங். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே வாங்கிட்டோங்க. எல்லாரும் வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. இந்த கடையில இருக்கிற டேஸ்ட் எங்கேயும் கிடைக்காது. இங்கேயே வந்து வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. இந்த கடையில கிடைக்கிற மாதிரியான குக்கீஸ் உலகத்துல வேற எங்கேயுமே கிணிச்சி மாதிரி இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இங்கே வாங்குங்க. வாங்க வாங்க. என்ன நடக்குதுங்க? டிங் 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 டிங். எல்லாரும் இங்கேயே வாங்க, உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கங்க. இந்த ஊர்ல இதுதான் சிறந்த கடை. டிங் டிங். டீச்சர் நம்மள பாத்துட்டாரு, சீக்கிரம் இங்க வாங்க. அந்த கேக் கறக்கறமா காசு கொடுக்க சொன்னா ரோட்ல இருந்து சர்க்கஸ் பண்றானுங்களா அவனுங்க? நல்ல வேலை, டீச்சர் மட்டும் நம்மள கண்டுபிடிச்சிருந்தா அவ்வளவுதான். ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். ஆனா நல்ல விஷயத்துக்கு போய் சொல்றது தப்பு இல்லன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. டிங் டிங். கெனிச்சியோட திறமை அவனுக்கே தெரியறது இல்ல. டிங் டிங். நாளைக்கு ஏதோ சில்லுன்னு இருக்கிற தண்ணியில போட்டி நடக்க போதா. நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற ஆத்துல தானா, அதுவும் காலையில 10 மணிக்கா. ஏய், அங்க பாத்தியா? யார் வேணாலும் அந்த போட்டியில கலந்துக்கலாமா? அந்த தண்ணி வேற ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், அதுல நீச்சல் அடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாச்சே. இது ரொம்ப முக்கியமான போட்டி, சொல்றது புரியுதா? அது எனக்கு நல்லா தெரியும் சார். நானும் இதுல கலந்துக்கலாமா சார்? வெரி குட் கேமமாக்கே, உண்மையிலேயே நீ பெரிய தைரியசாலி தான். கெமமாக்கி முன்ன நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. இதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி யுமிகோ. கவலையே பட மாட்டேன். என்ன கெனிச்சி மாதிரி பைதாங்கோலின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம எல்லாம் கில்லிமா.
அடேங்கப்பா. நான் ஒண்ணு அவனுக்கு சளைச்சவ இல்ல யுமிகோ. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு நீ பயந்தே கேனுச்சு. சின்ன வயசுல எனக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க யுமிகோ. தண்ணி எவ்வளவு ஜில்லுன்னு இருந்தாலும் ஐயா கில்லி மாதிரி நீச்சல் அடிப்பேன். ஓகே பசங்களா, நம்ம ஸ்கூல் சார்பா இந்த போட்டியில கெமமாக்கியும் கெனிச்சியும் கலந்துக்க போறாங்க. தயாரா இருங்க. சரிங்க சார். நல்லா சுட்டுட்டு எங்க போன எங்க கூட வந்து விளையாடு. வா விளையாடலாம். என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க கெனிச்சி? ஷின்சோ, நீயும் ஒரு நிஞ்சா தானே, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுப்பா. அதுல உனக்கு என்ன டவுட்? அதான் எனக்கும் டவுட். எதுக்காக டபுள் இவ்ளோ ஐஸ் கட்டிய போடுறீங்க? ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா அப்புறம் உனக்கு ஈஸியா ஆட்டும். ஆமா. இப்ப பாருங்க, எவ்வளவு ஜில்லுன்னு இருந்தாலும் வெளியில வரக்கூடாது. கெனிச்சி சில்லுன்னு இருக்கிற தண்ணியில நீச்சல் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். முடியாத விஷயத்துக்கு எதுக்கு சவால் விட்டு வரான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா, உன்னால முடியாத காரியத்தை செய்வ, நீ ஏன் சவால் விட்டு வர? ரொம்ப ஓவரா பேசாதீங்க. நான் அந்த போட்டியில நிச்சயமா கலந்துக்க தான் போறேன். ப்ளீஸ் ஹட்டோரி, தயவு செஞ்சு உன்னோட நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். உனக்கே தெரியல கெனிச்சி, இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் நான் செய்யறது கிடையாது. என்னது, ஹெல்ப் பண்ண மாட்டியா? ஆனா அந்த கெமமாக்கி உனக்கு கிண்டல் அடிப்பான், அதுக்காக நான் ஏதாவது செய்யறேன். கவலைப்படாத, உனக்கும் சேர்த்து நானே யோசிக்கிறேன். புதுசா ஏதாவது நிஞ்சா டெக்னிக்கா கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஆனா சில்லுன்னு தண்ணியில இருந்தா சளி பிடிக்காம இருக்க எந்த நிஞ்சா டெக்னிக்கும் இல்லையா? ஐடியா, எனக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் ஞாபகம் வந்துருச்சு. என்னது? டிங் டிங், இந்த Dress பார். இந்த Dress பாக்குறதுக்கு உங்க சர்ம கலர்லயே இருக்கும். இந்த Dress போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு குளிரே எடுக்காது கெனிச்சி. அது மட்டும் இல்ல, இதுல காத்து இருக்கிறதுனால உனக்கு வெயிட் கூட கம்மியா தான் இருக்கும். அதனால இத போட்டுக்கிட்டு ஈஸியா நீச்சல் அடிக்கலாம். உனக்கு குளிரே தெரியாது. இந்த Dress போட்டுக்கிட்ட மாதிரியே இருக்காது. இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் அந்த Dress போட்டுக்கிட்டு ஜாலியா நீச்சல் அடிச்சு இதுல ஜெயிச்சிடுவேன். என் உடம்புல Dress இருக்கிற மாதிரியே தெரியல ஹட்டோரி. டிங் டிங், இதுதான் நிஞ்சா டெக்னிக்ல 2 சைட் டெக்னிக்னு சொல்லுவோம். நீ சொல்ற வார்த்தை வாயில நுழையல, ஆனா டெக்னிக் மட்டும் சூப்பர். ஆனா உனக்கு என்னச்சு, இந்த Dressஆல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதை மட்டும் நீ மறக்கவே கூடாது, புரியுதா? என்னது சின்ன பிரச்சனையா? என்ன அது? நான் உனக்கு முன்னாடியே சொன்னல, இதுல காத்து நிறைஞ்சிருக்கும்னு. அதனால ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட இது கிழிஞ்சு போயிடும். அதனால இந்த Dress போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா கெனிச்சி? ஏய், உனக்குதான் தெரியல, நான் எப்பவுமே ஜாக்கிரதையா இருப்பேன். கவலைப்படாத. கெனிச்சி, உண்மையிலே நீ தைரியசாலிதான். இந்த போட்டில நமக்கு பிரியாணி சாப்பிடுற மாதிரி பாத்துக்கிட்டே இரு. அந்த கெமுமாக்கி கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓவர் கூலா இருந்துன்னா பிரச்சனை தான், புரியுதுல? ஐயோ, அவங்கள பாத்தியா? இங்க வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பாரு கியோ, அவங்க ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதனால நீ அங்க போயிட்டு அட்டோரி ஏதாவது பண்றானான்னு பாத்துட்டு உடனே எனக்கு சொல்லு, சரியா? ஓகே பாஸ், நான் போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஓகே பசங்களா, எல்லாரும் போட்டிக்கு தயாரா இருங்க. போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடும். எல்லாரும் ரெடியா தானே இருக்கீங்க? ஓகே, எல்லாரும் அவங்க பொசிஷனுக்கு வாங்க. கெட் ரெடி, கிளம்புங்க. அடட, ஸ்விம்மிங்ங்கிறது இவ்வளவுதானா? ரொம்ப ஈஸியா இருக்கு. ஹலோ கெமுமாக்கி, பாரு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்ன மீறி போயிடுவியா? வேகமாமா, சீக்கிரமா கெனிச்சி. நீ தான் முதல்ல வர போற, சீக்கிரமா. ஏதோ என்னால முடிஞ்சது. ஆஹா, நமக்கு வைத்திருக்கும் கியோ அடிமை மிக திறமைசாலி. ஐயோ, யார் கட்டினது? கெனிச்சி, கெமமாக்கி, ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க? என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீங்க போட்டியில ஜெயிச்சீங்களோ இல்லையோ, கலந்துகிட்டதே பெரிய விஷயம். எனக்கு அது போதும். ஏய் கியோ, அவனை கட்ட சொன்னா என்னையும் சேர்த்து கட்டிட்டியா? உன்னாலதான் எங்க ஓடுற? எந்தவித பிரச்சனையும் இல்லாம போட்டி நல்லபடியா முடிஞ்சது இல்ல ஹட்டோரி?
கெனிச்சி சீக்கிரமா உன் Dress போட்டுக்கோ, இல்லனா உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும். நான் தான் நீ கொடுத்த ஸ்பெஷல் Dress போட்டுட்டு இருக்கேனே, அப்புறம் எப்படி எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும் ஹட்டோரி? நீ சொல்லனா அது தண்ணிக்குள்ளே போ கிஞ்சி போச்சு. ஏய் ஆமாப்பா, ஆ, எப்படி மட்டக்கட்டுல ஆ, 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 என்னோட Dress கிழிஞ்சு போயிட்டே இருக்கே. இப்ப நான் என்ன பண்றது? குளிர ஆரம்பிச்சிடுச்சே, என்ன பண்றது? கெனிச்சி உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு, ஏன் இப்படி பயந்து சாகுற? டேங் டேங்.